India is set. Hello guys, நாங்கள் இப்போ நம்ம வீட்டில் என்னவோ எனக்கு இது பியர் மேட்ச் வந்துருக்கோம். எத்தனை இதில் இருக்க முடியும்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு ஃபிஸ்ட்டு வரும்போது வலுவான டேமேஜ் விட்டு செத்து போயிடுவாங்க பாருங்க. அந்த சீன் வரும்போது இங்கேனா எதையோ அமௌண்ட்னா ஓட்டிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு எங்கே போனாங்க இந்த வீட்டுக்கு என்னோட மாலுக்கு அழுத்திட்டே இருக்கேன். அதனால அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கேன். ஓட்டிட்டுருக்கா எங்கள் வீட்டில் எல்லாம் 2 இனிமே வாங்குவாங்க. எம்டன் வச்சு அழுத்தும் போது யூசி வச்சு நான் போட்டது மேலேருந்து பலூட்டாமல் யூஸ் பண்ணுவாங்க. எடுத்தாங்கன்னா இங்கே ஒரு ஸ்னைப்பர் இருக்குது. அப்படின்னா யூசிஎஸ்டி அடிக்கிறேன்னா க்ளோவால் போட்டுட்டு போயிடுவேன். இங்கே விட்டுட்டு போயிடனா M10 இருக்கும். சரி M10 எடுக்கலாம். போவாங்க இப்படி போயிட்டு மேலே இருக்கானாங்க. இன்னும் நீங்கள் அக்கா வைக்க வந்துடும். சல்லின்னு போய் கேட் போட்டு வந்துட்டு சொல்லிட்டு போய் மெடி சுற்றிட்டு இருக்கப்பேன். மெடி சுற்ற மாட்டேன். இன்னும் அதை போட்டுட்டு போயிட்டுருப்பேன். சிலங்கு அதை விட்டுட்டு இன்னும் கண்ணுன்னு யூஸ் வச்சு யூஸியாக இருந்துன்னே குழம்பு வச்சு இன்னும் அழுத்துதுங்க. போனால் பார்த்தா அது ஜூசி தெரியாத சாக்கு. இன்னொன்று சான்ஸில் இருக்கும்போது அதுலேயே உள்ளே இறங்கண்ணா இறங்கும்போது அங்கே வேணா பேட்டரி பக்கத்தில் நிறையா இருக்குண்ணா. இங்கே இறங்கலான்னு அங்கே இறங்குவேன். இந்த கண்ணு ஐயோ யூஎம்பி கடிச்சிச்சு போடு. அப்படியே குச்சிட்டு போகும்போது இங்கே மேக் இருக்கும். மேக் 7 அதுக்கு புல்லட்டு தேவையில்லன்னு போயிட்டே இருப்பேன் காயினை குடிச்சிட்டு. இதோ அந்த இது இருக்குல்ல அந்த பெரிய வானத்தில் தொங்குமே ஒன்று அது அந்த சைடு வந்துட்டு இருக்கு. ஏலியன் ஃபைட்ஸ் இப்போ போல் அங்கே இருங்க வித்தியாசமாக அது மட்டும் எங்கேயோ போயிட்டு தான் ஏகே யூஎம்பிக்கு வரல ஏகே எடுத்துருவோம் பாருங்களேன். அங்கே ஒரு ஏகே இருக்கும். அந்த ஏகே எடுத்துட்டு அங்கே ஒரு அக்காவை அடிக்கும் போது என்னடா யூஎம்பின்னு அடிச்சுட்டு ஏகே எடுத்து ஆடிக்கிட்டு இருப்பேன். போயிடுங்கண்ணா நான் யூஎம்பி தான் எடுத்து வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஒரு நேரம். ஏகே யூஎம்பி எடுக்கலாம் பார்த்தா 2மே ஏகே குழந்தைதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி அப்படியே நான் பண்ணிட்டேன். அந்த கட்டம் ஒரு 2 கன்று தான் இருக்குது. 2மே ஒரே கன்று. அப்படியே நேராக போயிட்டு யூஎம்பி எடுக்கலாம். ஸ்கேட் போர்டை போட்டுருவேன். அங்கே ஒருத்தன் நான் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். சரி அப்புறம் உள்ளே போகலான்னு உள்ளே போய்ட்டேன். உள்ளே போயிட்டு யூஎம்பி எடுத்துகிட்டு வரலான்னு யூஎம்பி எடுக்க போடுவேன். ஏதாவது இங்கே தான் யூஎம்பி எடுத்துகிட்டு புல்லட்டு கொஞ்சம் எடுத்துப்பேன். ஏன்னா ஒரு ஃபிஸ்ட்டு வரும் பாருங்க. ஜாலியாக போயிட்டுருக்கும் போது புல்லட் இருக்கும். புல்லட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிடுவேன். இங்கே மேலே தான் ஏட்டன்னு பார்த்தா கீழே வந்துடுவேன். ஆனால் சிஎஸ்சில் வந்துட்டோன்னா இங்கே ஸ்கேட்டிங் போட்டு பூஸ்ட்டு ஃபீடாக போவோம். நம்ம ஸ்லோவாக கேட்டுது. இந்த டப்பை நமக்கு தான் ஃபீடாக போகுது.
இப்போ ஏதாச்சும் கரெக்டாக போயிடும் 2 வாட்டி பூஸ்ட் வச்சு அமுக்க கரெக்டாக போய் அங்கே இடத்துல லேண்ட் ஆயிடுவேன். ஒரே ஒரு கில்லு தான் நான் இப்போ அடிச்சிருக்கேன். ஒரு எனிமி வருவான் பாருங்க, ஒரு எனிமி ஊக்காங்க போட்டு வருவான், அடிச்சிடுவான் பாருங்க. ஊக்காங்க போட்டு வரனா க்ளோவல் போட்டு அவனை அடிச்சிடுவான் ஸ்கேட் போர்டில். அவன் இங்கிட்டு போயிட்டு இருப்பான், நான் இங்கிட்டு போய் அவனை பின்னாடியே பிடிச்சி அழுத்தி பிடிச்சி இது பண்ணி நல்லா இருக்கேன். அப்புறம் பின்னாடி ஒருத்தவங்க இந்த கண்ணு வச்சுருப்பாங்க. இப்போ நீ புதுசாக கூட்டி ஒரு கண்ணு வச்சுல படிப்பான் பாருங்க. என்ன எந்த வழியாக தான் வந்தானே தெரில, அடிக்க ஆரம்பிச்சிடுவான். போறேன்னா இப்போ உள்ளும் பாருங்க அடி. வலுவா டேமேஜ் விடுவான் அந்த கண்ணை வச்சு. சரி சுற்றுக்குள்ள போட்டு மெடி சுற்றுலான்னு பார்த்தா மேலேருந்து குச்சி அடிக்கிறாங்க. குச்சி நம்மகிட்ட தான் அச்சிபை கேட்டு இருக்கிறாங்கன்னா மெடியை வேஸ்ட் பண்ண வேணாம். குதிக்கிறாங்க குதிச்சு நான் ஒரே இடத்துல நின்று ஆளாளுக்கு சும்மா குதிக்க அடிச்சுவேன். குளோவல் ஒடுக்கி அடிக்கிறான் பார்த்தா குளோவல் அப்படிட்டா இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு குளோவல் இருக்கும், அதே உடச்சிட்டு போவேன். அதுக்குள்ளேயே பின்னாடி சரி அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு 32 தான் ப்ளஸ்ஸு. சரி அடுத்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். சோலாரா அந்த மேப்பில் இப்போ எடுத்துடுவாங்க. டாப் அப்பே பண்ண மாட்டேன், ஆனால் டாப் அப்புக்கு தான் இது வருது. சரி நீ க்ளைனாக கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுட்டு சும்மா பண்டில் என்ன பண்டில் வச்சுக்கலான்னு போனால் அந்த கரடி பண்டில் ஒன்று இருந்துச்சு. ஒரு வருஷம் விட்டாங்க ஓசியில், அதை எடுத்துட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிவிடும். சோலோ ஸ்குவாட் விளையாடலான்னு பார்த்தா ரேங்கோட என்ன ஸ்கோலர்ஸ் டியோ விளையாடுவேன். இந்த வாட்டி எப்படியாச்சும் போய் அடிக்கலான்னு விளையாடுவேன், ஆனால் தோற்றுடுவேன். கஷ்டப்பட்டு ஒரு கில்லு கூட நான் அடிச்சிருக்க மாட்டேன். இப்படி ஆச்சு போகலாம் பார்த்தா ஆச்சு கொள்றாங்க. டேமட்டு குள்ளூரில் நடுகிற போல இருக்கா. படை ஹீரோய்க்கு ரெக்கார்டு பண்ணிட்டு டப்பை ஆரம்பிக்கலாமா? பென்சில் ஆரம்பிட்டோம். அவ்வளோதான் மேட்ச் ஷார்ட் ஆகிவிட்டது. நாம எப்பயுமே ஊக்கம் கேட்டு காத்துருவோம். ஒரு ட்ரிக்கு பண்ணுவோம் பாருங்க, அந்த இடத்துல போய் யூடியூப்பில் பார்த்தேன். இது எத்தனை வாட்டியுமே அதை பண்ணியிருக்கேன். ஒரு கட் ஆகும். ஒருத்தவங்க போயிட்டு நான் அதுக்குள்ளே 2 பேர் இன்னொன்று ஒருத்தவங்க போயிட்டான், 2 பேரும் போயிட்டாங்க. ஒருத்தன் போய் நில்லுங்கடா, டெலிபோர்ட் ஆகிடும்ல. அப்படியே கஷ்டப்பட்டு நானும் அப்படியே முக்கி போயிடலான்னு பார்த்தா போக முடியல. அதெல்லாம் போயிட்டேன் பாரு. ஹெடே போயாச்சா கிட்டா இருக்கா, அவ்வளோதான். மேட்ச் ஷார்ட் ஆகிடுச்சு. Battle Royale. It's time. Head to the vending machine. டிவி டவர் பக்கத்தில் ஒரு பிளேஸ் நாங்கள்லாம் இருக்கேன். இந்த வெண்டிங் மிஷினை மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வெண்டிங் மிஷினில் இறங்க மாட்டேன். இனிமேல் எந்த அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனாலே இறங்கவே மாட்டேன்னு. அதனால் போய் நாங்கள் சைடில் வீட்டுக்கு அதில் கண்ணு கொடுப்பாங்க. யோசிலே பவர் கண்ணு அங்கே போய் இறங்குவேன். இறங்கிட்டு போய் கன் எடுப்போம். பைசன்னு இது இந்த கண்ணு இந்த வீட்டுக்கு இது மேக் இருக்கும். மேக் எடுக்க மாட்டேன். சரி மேக் எடுத்துருவேன். சரி கீழே போகலான்னா
இது இருக்குது. அப்படியே பிடிச்சிட்டு கீழே போய் மெடிக்கேட் பவர் மெடிக்கேட் ஒன்று இது ஒன்று போனால் MP5 ஒன்று கிடைக்கும். MP5 எடுத்துகிட்டு நேராக அப்படியே போக ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே லூட் அடிக்க போயிட்டு இருக்கோன்னா ஒரு எனிமி குடிக்கணும்னு சும்மா சுற்றிட்டு போகும்போது அங்கே ஒரு எனிமி வந்து அடிப்பான் பாருங்க. நல்லா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணும். இல்லை இந்த கண்ணை மாற்றிட்டேன். நீ லாவானு அச்சமில்லை ஓடு. அச்சமில்லை ஓடு. அங்கே காயின் அங்கே ஒரு காயின் அதை பிடிச்சிடும். டியோ பரண்டிட்டேன் போயிட்டு அந்த வீட்டு மேலே ஏறும்போது ஒரு காயின் இருக்கும். நான் மார்க் பண்ணிட்டேன் 500 காயின். வெல்த்து கொஞ்சம் ஆச்சு போய் கேட்டர் வச்சு ஆச்சு போயிருப்போம். போய் காயினை குடிக்க வேண்டியதான். இப்போ நேராக காயினை முடிச்சுட்டு சரி அங்கே அந்த ஸ்கேட் போர்டில் இது போல் இருக்குல்ல அங்கே ரெட் கலரில் காமிச்சாலும் எனிமி இருக்கான்னு இருக்கணும். சரி அங்கே போகலான்னு போனால் டக்குன்னு ரெட் கலர் எல்லாம் போய்விட்டேன். எனிமி இருக்கான்னு இங்கிட்டு தான் எனிமி இருப்பான். நான் இங்கிட்டு போனால் இங்கே எனிமி இருக்க மாட்டேங்க. 2x பேக்காக இருந்ததை 2 பேக் ஆகிட்டு காயின் 500 காயின் பிடிச்சிட்டு போயிடுவேன். இதை வேணாம் சம்பளம் இருக்கும் பாருங்களேன். ஒரு அக்கா வந்து பல்சி பிடிச்சி அடிப்பாங்க போனோம். கிரானதில் 8 மைனஸ். சரி நாளைக்கு போயிடலாம். பாய்.